வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் மேக்ரமே த்ரெட் வச்சு ஒரு பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஹாஃப் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். க்ரோஷா ஒர்க் தெரியாதவங்க கூட இந்த பர்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் இந்த த்ரெட் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாகவே இந்த பர்ஸ் போட்டு முடிச்சிடலாம். உள்ளுக்குள்ளே லைனிங் கிளாத் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது எப்படி தைக்கிறது அப்படின்னு மாஷா டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல் வீடியோவும் பொறுமையாக தெளிவாக பார்த்துட்டு நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். க்ரோஷா ஒர்க்கா அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சீக்கிரமாகவே பர்ஸ் வளர்ந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிங்க. 9445266602. இந்த பர்ஸ் நம்ம செய்கிறதுக்கு 1 பண்டில் த்ரெட் யூஸ் ஆகும். பர்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஹாஃப் க்ரோஷே ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி போடுறதுன்னு. அதில் க்ரோஷா ஒர்க் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் பாருங்கள், தெரியும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு முடிச்சு போட்டுக்குவோம். எப்பவும் போடுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹூக்கோட சைஸ் வந்து 5 mm. அதை சொல்ல மாதிரிட்டேன். 5 mm ஹூக் எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச்சில் தான் நம்ம ஹாஃப் டபுள் போடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், க்ரோஷாவை பொறுத்தவரை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், செயின் ஸ்டிச் தான் போடணும். இப்போ நான் அதான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதில் 25 ஸ்டிச்சஸ் நம்ம போடணும். 25 செயின்ஸ் வர்ற அளவுக்கு, 25 செயின் வர்ற அளவுக்கு நம்ம போடணும். ரொம்ப ஈஸி தான், அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ரமே த்ரெட் எல்லா கிராஃப்ட் ஒர்க் ஷாப்லேயும் கிடைக்கும். அதனால் நீங்கள் அங்கே தாராளமாக கேட்டு பார்க்கலாம். அல்லது பட்டன் ஹவுஸில் கேட்டு பாருங்கள். எல்லா பக்கமுமே இப்போ இந்த மேக்ரமே த்ரெட் கிடைக்குது. அதனால் நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக கிராஃப்ட் ஒர்க் ஷாப்லேயே கேட்டு பாருங்கள். ஹூக்கோட சைஸ் 5 mm. 25 செயின்ஸ் நம்ம போடணும். பேசிக் தெரியாதவங்க கூட, க்ரோஷா ஒர்க்கோட பேசிக் தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்து அழகாக போடலாம். அதனால் நீங்கள் தைரியமாக இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 25 செயின்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை பர்ஸ் இதை விட பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக ஒரு 10 செயின் கூட போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா, இதை விட கொஞ்சம் பெருசாக போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 10 செயின்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 25 செயின்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து நம்ம ஹாஃப் டபுள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ செயினில் 1 2 3 தேர்ட் செயினில் நான் என்ன செய்கிறேன், உள்ள ஹூக் விட்டு வெளியே எடுக்கிறேன். தேர்ட் செயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹூக்கில் 3 செயின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம 4th செயினாக என்ன செய்கிறோம், நூலை அப்படியே உள்ள ஹூக்கில் போட்டு கொண்டு வரோம். இப்போ நான் ஒரு ஹாஃப் டபுள் போட்டிருக்கேன். ஹாஃப் டபுள் தெரியாதவங்க வீடியோவை பார்த்து பொறுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ அடுத்த செயினில் இதே மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒயரை நம்ம அந்த த்ரெட்டை முதல்ல ஹூக்கில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், உள்ளே விட்டு எடுக்கணும். மொத்தமாக நம்ம ஹூக்கில் 3 செயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நூலை உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். இப்போ மறுபடியும் கவனிங்க பாருங்கள், நான் செயின் போடாமல் எடுத்தேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் செயினை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நூலை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா செயின் போடுறேன் பாருங்கள். இப்போ 3 செயின் இருக்கா, அதை இப்போ 4வது செயினாக என்ன செய்கிறோம், உள்ளே அந்த நூலை விட்டு வெளியே எடுக்கிறோம். இப்போ நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு செயின் இருக்குது. இப்போ 2வது செயின் சுற்றுதேன். அதுக்கடுத்து தேர்ட் செயின் உள்ளே போட்டு வெளியே எடுக்கிறேன். இப்போ 4th என்ன செய்கிறேன், நூலை உள்ளே விட்டு அந்த 3 செயின்லேயும் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இப்போ நமக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். இது முழுக்க நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே தான். இந்த பர்ஸ் முழுக்க அதான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அந்த நூலை உள்ளே சுற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அதில் நமக்கு 3 செயின்ஸ் இருக்கும். 4th செயினாக நம்ம என்ன செய்யணும், அந்த நூலை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ரொம்ப ஈஸி தான். வீடியோவை பார்த்து பொறுமையாக பார்த்து போடுங்க. இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கானது தான். மேலே பார்த்தீங்கன்னா செயின் இதே மாதிரி வரும். உங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னா கரெக்டாக போட்டுட்ருக்கோன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட் வர அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா, அந்த செயின் தான் நமக்கு லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகும். அது வரை நம்ம போடணும். நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் போட வேண்டாம். அதில் போடாமல் அதுலேருந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு செயின் ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது வரை நம்ம போடணும். இப்போ போட்டு முடிச்சுட்டு இப்போ நான் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு செயின் ஆரம்பித்தோம் பார்த்திங்களா, அதில் கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ டர்ன் பண்ணி செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட் ரோ நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் ஃபஸ்ட் ரோ நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்படி இருக்கும் உங்களுக்கு போட்டதுக்கப்புறமா. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் தேர்ட் செயினில் நம்ம என்ன செய்யணும், 1 நல்லா கவனிச்சுக்கோங்க, 1 2 3 இந்த தேர்ட் செயினில் ஃபஸ்ட் நம்ம வயரை இதில் சுற்றிட்டு அந்த நூலை இதில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா தேர்ட் செயினில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அந்த செயினில் 2 பக்கமாக இருக்கும் பாருங்கள். அதில் அந்த பக்கமாக இருக்கிறத கைக்கு அந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம சுற்றி கொண்டு வரணும்.
வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும், இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக அதை சொல்லிகிட்ருக்கேன். இனிமேல் நம்ம என்ன செய்யணும், டர்ன் பண்ணியாச்சா. இப்போ நம்ம செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரோ அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த பக்கம் வர கொண்டு வரணும். செயினில் அந்த பக்கம் விட்டு எடுங்க, மேல் பக்கம் கீழ் பக்கம்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த அப்பர் சைட்லேயே நம்ம விட்டு அந்த செயின் அப்போ தான் இந்த டிசைன் இங்கே வரும், அதனால் அந்த சைடே விட்டு நம்ம வெளியே கொண்டு வரணும். த்ரெட்டை முதல்ல நம்ம இதில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும், நூலை வெளியே விட்டு எடுக்கணும். மொத்தமாக உங்களுக்கு ஹூக்கில் 3 செயின் இருக்கும். அந்த 3வது செயினில் தான் நம்ம 4வதாக மறுபடியும் வயரை சுற்றி கொண்டு வருவோம், அந்த த்ரெட்டை சுற்றி கொண்டு வருவோம். இப்போ லாஸ்ட்டாக இங்கே இருக்குது பாருங்கள், இதில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், அந்த கார்னர் வந்து நம்ம வளைஞ்சிருக்கிற பகுதியில் நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கணும். நான் நல்லா தெரிகிற மாதிரி காமிச்சிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு எடுங்க. வயரை சுற்றியாச்சு. அதுக்கப்புறமா அந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், அந்த லூப்பில் நம்ம என்ன செய்யணும், உள்ள அதை விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த கார்னர் கரெக்டாக வராது. ஸோ அந்த வளைஞ்சிருக்கிற இடத்துல அந்த லூப்பில் தான் நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், போட்டு கொண்டு வரணும். இப்போ நமக்கு ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டர்ன் பண்ணிவிட்டு செகண்ட் ரோ போட போகிறோம். இல்லை, செகண்ட் முடிச்சுட்டு தேர்ட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டாச்சு, செகண்ட் போட்டாச்சு, இப்போ தேர்ட். மறுபடியும் என்ன செய்யணும், 3 செயின்ஸ் விட்டுட்டு 1 2 3 அந்த தேர்ட் செயினில் என்ன செய்யணும், கோர்த்து மேலே கொண்டு வரணும். ஹாஃப் டபுள் க்ரோஷே தெரியாதவங்க தனியாக படிச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இதே பார்த்து போட்டுடலாம். நீங்கள் தனியாக போய் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு ரொம்பவே பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் இதை பார்த்து நீங்கள் அப்படியே படிச்சிடலாம். நான் போட்டுட்ருக்கிறது பேர் ஹாஃப் டபுள் க்ரோஷே, HDC அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் செகண்ட் ரோ முடிச்சுட்டு தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த தேர்ட் ரோவும் நம்ம என்ன செய்யணும், அப்படியே இதே ஹாஃப் டபுள் போட்டு கொண்டு வர வேண்டியதான். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட ஒரு 5 செயின் அல்லது 6 செயின் கூடுதலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். 5 or 6 செயின்ஸ் கூட போட்டுக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம், அதாவது மேல் பக்கம் இருக்கிற செயினில் தான் நம்ம போடணும். அந்த செயினை நீங்கள் அந்த வி ஷேப்பில் விரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அதை அந்த செயினை 2ஆக பிரிச்சிங்கன்னா மேல் பக்கம் கீழ் பக்கம்னு சொல்லலாம். அது வரை நம்ம என்ன செய்யணும், அந்த மேல் பக்கம் இருக்கிற செயின்லேயே போட்டுக்கிடணும். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் உங்களுக்கு வளைவு இருக்கும் பாருங்கள், அதை கவனித்து போடணும். இப்போ நான் லாஸ்ட் சைடு வந்துட்டேன். இப்போ தேர்ட் ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இனிமேல் நம்ம வளர்க்க வேண்டாம், எனக்கு பேஸ் இது வரை போதும், அதனால் பேஸ் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன செய்கிறேன், டர்ன் பண்ணாமல் அந்த ரோலையே அப்படியே கொண்டு வரேன். இப்போ நம்ம இன்னும் ரோ வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் டர்ன் பண்ணி இப்போ இதுவரை நம்ம போட்ட மாதிரி போட்டு கொண்டு வாங்க. இல்லை எனக்கு பேஸ் இதே மாதிரியே போதும் அப்படின்னா நீங்கள் பேஸ் தான் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ மேலே வளர்க்குறதுக்காக டர்ன் பண்ணுறேன். அந்த சைடில் உள்ள செயின்ஸில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பேஸ் நமக்கு ஃபினிஷ் ஆகி மேலே வளர்த்துட்ருக்குறோன்னு அர்த்தம். பர்ஸோட மேல் பக்கம் நம்ம வளர்த்துட்ருக்குறோம். அந்த சைடில் இருக்க செயின்ஸில் கரெக்டாக போட்டு கொண்டு வாங்க. நீங்கள் போடும்போதே கையில் வச்சு போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். செயின் ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்போவுமே கார்னர் டர்னிங்கில் நம்ம அந்த 4 கார்னர்லேயுமே நம்ம என்ன செய்வோம், 2 ஸ்டிச் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அது கூடவே இன்னும் ஒரு ஸ்டிச் நம்ம போடணும் எல்லா கார்னர்லேயும். இப்போ பாருங்கள், நான் அதே அந்த ஹோலில் ஏற்கனவே நான் ஒரு லூப்பில் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த லூப்லேயே நான் மறுபடியும் என்ன செய்கிறேன், ஒரு ஸ்டிச் போடுறேன். அப்போ உங்களுக்கு 2 செயின் அதில் வந்துடும், 2 ஸ்டிச் அதில் வரும். இதே போல் நம்ம எல்லா கார்னர்லேயும் டர்ன் பண்ணோம். அந்த கார்னர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் 2 செயின் இருக்கும். 2 தடவை போட்டுப்பேன். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணி அப்படியே கொண்டு வர வேண்டியது. இப்போ நம்ம மேலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் நம்ம என்ன செய்யணும், அந்த பக்கமாக அந்த வி ஷேப் மாதிரி அந்த செயினில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் அந்த பக்கமாக உள்ளதில் போட்டு அப்படியே கொண்டு வர வேண்டியதான். இல்லை மறந்துட்டேன், அந்த பக்கம் இல்லை, கீழ் பக்கமாக இருக்கிற லைனில் போட்டு கொண்டு வரணும். அது நம்ம திருப்பும்போது தான் மேல் பக்கம் உள்ள லைனில் போடுவோம். இப்போ நம்ம பர்ஸ் வளர்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா, அதனால் நமக்கு அந்த டிசைன் வெளியே தெரியணும் அப்படின்னா மேல் பக்கம் உள்ள வயரை விட்டுட்டு அந்த கீழ்ப்பக்கம் உள்ள ஸ்டிச்சில் தான் போட்டு கொண்டு வரேன். உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக தெரியும், அதுக்காகத்தான் நான் அப்படி சொல்கிறது. நம்ம ஏற்கனவே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் போல் அந்த முடிச்சு போடும்போது விட்டுருப்போம். அந்த வயரை இப்படியே நம்ம இந்த ஸ்டிச் போடும்போது அதுக்குள்ளே வச்சு அப்படியே கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம 2 கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த கார்னரில் கேப் அதிகமாக தெரியுது பார்த்தீங்களா, அதுக்காக தான் அதில் நம்ம 2 ஸ்டிச் போட்டிருக்கோம். அதில் ஒரு சின்னதாக ஒரு ஹேர் பின் நான் போட்டு விட்ருக்கேன். எதுக்காகனா நமக்கு இதுதான் ஸ்டார்டிங் அப்படின்னு தெரியறதுக்காக போட்டு விட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம எண்டிங்கில் இதே இடத்துல கொண்டாந்து முடிக்க முடியும் மேலே. அப்படி இல்லைன்னா நமக்கு தெரியாது நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது போக போக தெரியாது ஒரே கலராக இருக்கிறதுனால. ஸோ அதில் ஒரு ஹேர் பின் நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். உங்கள்கிட்ட ஸ்டிச் மார்க்கர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் அதுக்கு பதிலாக ஹேர் பின் யூஸ் பண்ணியிருக்கேன்.
மேலே நம்ம வளர்க்கும் போதும் அதே ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போடுறோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்துடும். நம்ம கீழே பேஸ் போடும்போது அவுட்டர் சைடில் இருக்கிற செயினில் போட்டோம். இப்போ இந்த சைடில் நமக்கு கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் உள்ள செயினில் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி 2 செயின் போட்டு அடுத்த பக்கம் இருக்கிற 2 கார்னர்லேயும் 2 செயின் போடணும். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், நம்ம மேலே அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். பேஸ் போதுன்னு நினைக்கிறவங்க இதோட டர்ன் பண்ணிடுங்க. ஒருவேளை பேஸ் இதை விட பெருசாக வேணும்னு நினச்சிங்க இன்னும் கூடுதலாக 2 லைன் நம்ம எப்படி டர்ன் பண்ணி போட்டோமோ ஃபஸ்ட்டு 2 ரோ எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. எனக்கு இந்த பேஸ் போதும், அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இதை கண்டினியூ பண்ணி அப்படியே நம்ம ஒரு லைன் போட்டு இந்த கார்னர் வரும்போது பார்ப்போம். ஒரு லைன் போட்டு இங்கே வர கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கார்னரில் 3வது கார்னரும் போட்டாச்சு. உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக நான் இதுலேயும் போட்டுட்டேன். அந்த கார்னரில் 2 ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். அதே கவனத்தில் வச்சு நீங்கள் இப்போ எப்படி நம்ம இங்கே 2 ஸ்டிச் போட்டோமோ சேம் இந்த 2 கார்னர்லேயும் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் வரணும். போட்டுட்டு இப்போ நம்ம ஃபுல் ரோவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன செய்ய போகிறோம், மேலே வளர்க்க போகிறோம். ஸ்டார்டிங் உங்களுக்கு தெரியணும் பார்த்தீங்களா, அந்த ஹேர்பின் வச்சுருக்கிறது நமக்கு ஸ்டார்டிங். இப்போ அதே இடத்துல நம்ம கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ரோ வளர்க்க போகிறோம். இந்த ஹேர்பின் இருக்கிறதுலேருந்து நம்ம ஃபஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வளர்த்துட்ருக்கிறது செகண்ட் ரோ. அது நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணல அப்படின்னா எந்த இடம்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டே நான் மார்க் பண்ணிங்க. கவனமாக பார்த்தே போட்டுவாங்க. அந்த செயினில் இந்த பக்கம் இன்னர் சைடு இருக்கிற செயினில் நான் போட்டுட்டு வரேன். அந்த வி ஷேப் மாதிரி விரிஞ்சு வருது பாருங்கள். அதில் அவுட்டர் அண்ட் இன்னர் நம்ம பிரித்தோம் அப்படின்னா மேல் பக்கம் கீழ்ப்பக்கம்னு சொன்னோம் அப்படின்னா மேல் பக்கம் உள்ள செயினை விட்டு கீழ்ப்பக்கம் இருக்கிற செயினில் போடணும். உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நீங்கள் வசதிப்படி புரிஞ்சுக்கலாம். அதுக்காக 2 தடவை சொல்கிறேன். கீழ்ப்பக்கம் இருக்கிற செயினில் போட்டே வர பாருங்க. இந்த பர்ஸ் முழுக்கவே நம்ம கீழ்ப்பக்கம் இருக்கிற செயினில் தான் போட்டுருவோம். செயினை 2ஆக பிரிச்சிங்கன்னா மேல் பக்கம் கீழ்ப்பக்கம்னு வரும், அப்பர் சைடு லோயர் சைடுன்னு வரும். அதில் நீங்கள் அந்த அப்பர் சைடை விட்டுட்டு லோயர் சைடில் போடணும். இப்படி நம்ம சுற்றி ஃபுல்லாக மேலே வர போட்டு கொண்டு வந்துட வேண்டியது. இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்தப்பில் ஃபினிஷிங் பார்ட்டும் உள்ளே நம்ம கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே டிசைனில் தான் உங்களுக்கு பர்ஸ் முழுக்க வரும். தேவையான ஹைட் அளவுக்கு நம்ம வளர்த்துக்கலாம். பர்ஸ் நமக்கு தேவையான ஹைட் வளர்ந்துருச்சு. ஒரு பண்டில் வயருக்கு அதாவது த்ரெட்டுக்கு நமக்கு கரெக்டாக ஒரு பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ஹைட் நமக்கு போதும். நார்மலான பர்ஸ்க்கு இந்த ஹைட் போதும். இப்போ நம்ம ஃபினிஷிங் எப்படின்னு பார்ப்போம். இந்த லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம இந்த ஹேர்பின் அந்த ஸ்டிச் மார்க்கர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர்பின் நான் போட்டுக்க பாருங்கள். இதுக்கு நேராக கொண்டு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம நார்மலாக சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷிங் காமிக்கிறவங்களுக்கு இதான் லாஸ்ட். நமக்கு அடுத்து நார்மலாக இப்படி சுற்றிட்டு இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்த ஸ்டிச்சை போடாமல் அடுத்தாப்பில் ஒரு ரவுண்ட் போடாமல் அப்படியே என்ன செய்யணும், இதில் போட்டு இழுத்துடணும். அதுக்கடுத்து சுற்றிட்டு இப்படி கொண்டு வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிடணும். த்ரெட்டு காலி ஆயிடுச்சு, எனக்கு கரெக்டாக வந்தது. ஒருவேளை உங்களுக்கு இந்த த்ரெட் கிடைக்கலனாலும் நீங்கள் உள்ளன் நூல்லையும் போடலாம். உள்ளன் நூலில் போட்டும் இதே மெத்தடில் கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணலாம். சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். த்ரெட்டு இருந்ததுன்னா கூட ஒரு லைன் கூட போடலாம். போட்டுட்டு நம்ம முடிச்சிடலாம். ஃபினிஷிங் கையில் நிற்க மாட்டேங்குது வயர். ஓகே, இதுக்கு அடுத்து நமக்கு வராது. அதனால் இதோட நான் உள்ள இந்த நூலை வெளியே இழுத்துருவோம். போட்டு முடிச்சாச்சு. இந்த லாஸ்ட் நூலை இப்படி உள்ளே இழுத்துருங்க. அடுத்த ஹூக்லேயும் அடுத்த செயின்லேயும் போட்டு இப்படி உள்ளே இழுத்துட்டு இதையும் போட்டு உள்ளே இழுத்துட்டு ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டோம்னா முடிச்சு. இது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம லேசாக என்ன செய்யணும், ஃபயரில் அதாவது தீயில் கொஞ்சம் போல் வாட்டிட்டிங்கன்னா இதோட ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பர்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு.
நீங்கள் போட்டு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. ஒருவேளை உங்களுக்கு மேக்ரமே த்ரெட் உங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உள்ளன் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பர்ஸ் போட்டலாம். என்ன அது இதை விட கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம துணியில் நம்ம ஜிப் அட்டாச் பண்ணி உள்ளே அப்படியே தைச்சிட வேண்டியதான். அது மாஷா டெய்லரிங் சேனலில் பாருங்கள் எப்படி துணி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். உள்ளுக்குள்ளே நம்ம ஜிப் வச்சு தைச்சிட்டு அந்த துணியில் ஜிப் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த துணியை இதோட அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். அது எப்படிங்கிறத மாஷா டெய்லரிங் சேனலில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஹாஃப் டபுளில் போட்டிருக்கேன். நீங்கள் இதையே சிங்கிள் க்ரோஷேயில் போடலாம் அல்லது டபுள் க்ரோஷேயில் போடலாம், எப்படினாலும் உங்கள் இஷ்டம் தான். ஆனால் உங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு கொண்டு வரலாம். அதுமாதிரி பேஸில் நான் இந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 25 செயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 25 செயினில் நம்ம போட்டுருக்கோம் இந்த பர்ஸ் முழுக்கவே. நீங்கள் உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் அகலம் தேவைன்னா 30-35 கூட்டிக்கலாம். அது மாதிரி இந்த லென்த்தையும் கூட்டிக்கலாம். இதே மேக்ரமே ஒரு ரோல் முழுக்க அந்த ஒரு பண்டில் முழுக்க கரெக்டாக இதுக்கு ஃபினிஷ் ஆகிடுக்கு. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க. 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிங்க. இதுக்குள்ளே துணி அட்டாச் பண்ணி தைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க மறக்காமல் மாஷா டெய்லரிங் சேனலை பாருங்கள், அதில் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு துணி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக நீங்கள் வெல்க்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த 2 பக்கம். அல்லது இது முழுக்கவே நீங்கள் வெல்க்ரோ அட்டாச் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணாலும் நான் க்ளூகன் வச்சு நீங்கள் ஒட்டிக்கிட்டாலும் சரிதான், அப்படி இல்லைனா ஸ்டிச் பண்ணாலும் சரிதான், எப்படினாலும் சரிதான். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா இது நம்ம எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா இது ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பட்டன் ஹவுஸில் கேளுங்க கிடைக்கும். கிராஃப்ட் ஒர்க் ஷாப் எல்லா பக்கமுமே நமக்கு கிடைக்கும். இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபெவிக்விக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஒரு ரோஸ் கலர் சின்னதாக ஒரு பட்டன் மேலே நான் அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நமக்கு சென்டரில் ஸ்டிக் பண்ணணும். இதே மாதிரி சுற்றி நம்ம எல்லா ஸ்டோன்ஸையும் ஸ்டிக் பண்ணணும். கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டோன்ஸை நம்ம ஸ்டிக் பண்ணணும். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி டிசைன் போட்டிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த டேசல்ஸும் நமக்கு அதே கிராஃப்ட் ஒர்க் ஷாப்பில் கிடைக்கும். இதையும் வாங்கி ஆப்ஷனலாக நீங்கள் போட்டுக்கலாம். இதை உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதை நான் காமிக்கலை, உங்களுக்கு புரியுங்கிறதுனால அதை நான் சொல்ல மட்டும் செய்கிறேன். இந்த மாதிரி டேசல்ஸை நம்ம என்ன செய்யணும், உள் பக்கமாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிடணும். இது எல்லாமே நம்ம பர்ஸ் அட்டாச் உள்ள கிளாத் அட்டாச் பண்ண முந்தி இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுங்க இந்த ஒர்க்லாம். அதுக்கப்புறமா நம்ம கிளாத் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுனாலும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் சிம்பிளாக டிசைன் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த பர்ஸ் வந்து கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாடலில் பர்ஸ் போட்டிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9445266602 9445266602. நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மாஷா டிசைன்ஸுங்க சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம்.